மார்க்கு 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சமத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக முறை இந்த வார்த்தை சொல்லியிருப்போம். அல்லேலூயா. நம்ம ஏதாச்சும் கஷ்டத்தில் இருப்போம், ரொம்ப பயங்கரமான கஷ்டம், யாராலையுமே தீர்க்க முடியாத கஷ்டம். அப்படி இருக்கும்போது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அல்லேலூயா. சொல்லியிருக்கோமா? சொல்லியிருக்கோம் தானே. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. நம்ம பாடுகள் படும்போதும் சொல்லியிருக்கோம், கஷ்டப்படும் போதும் சொல்லியிருக்கோம். நான்லாம் எக்ஸாம் டைம்லலாம் சொல்லியிருக்கேன். எனக்கு எக்ஸாமுக்கு பதில் தெரியாது. அப்போ எக்ஸாம் ஹாலில் உட்காந்துக்கிட்டு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிலாம் கூட சொல்லியிருக்கேன். ஆனால் நம்ம உலகத்தின் பாடுகளை குறித்து தான் நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம். அல்லேலூயா. உலகத்தின் பாடுகள் நிமித்தம், உலகத்தின் கஷ்டத்தின் நிமித்தம் அந்த பாடுகளை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் தேவன் சாட்டையால் அடிக்கப்படுறாரு, சிலுவையை சுமந்து கொண்டு போகிறாரு, முள்முடியை தலையில் அவருக்கு சூடுறாங்க. ஆனால் இயேசு அந்த சரீர பலவீனத்தினால அவர் அந்த வார்த்தையை சொல்லலை. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். சரீர பலவீனத்தினால சொல்லலை. அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் மாட்டுக்கொட்டையில் பிறக்கிறாரு. அவர் 30 வயசில் 33 வயசில் ஸ்டார்ட் ஊழியத்தை 33 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. 30 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் சிலுவையில் அந்த பாடுகள் வர வரைக்குமே அவருக்கும் தேவனுக்குமான ஐக்கியம் எப்படி இருக்குதுன்னா, இணைப்பிரியாத ஐக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இணைப்பிரியாத ஐக்கியமாக இருக்கிறது. நம்ம பெற்ற குழந்தைய எப்படி வச்சுப்போம்? நம்ம கைக்குள்ளேயே வச்சுப்போம். அல்லேலூயா. பெற்ற குழந்தைய எப்படி வச்சுருப்போம்? நம்ம கைக்குள்ளேயே வச்சுப்போம். அதே போல தான் பிதா இயேசு கிறிஸ்துவினோட இருக்கிற ஐக்கியமானது அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒரு ஐக்கியம். அல்லேலூயா. ஆனால் அந்த ஒரு வார்த்தையில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லும்போது, எதுக்காக அங்கே இருக்க எல்லாருக்குமே எதுக்காக இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறார்? நம்மளுக்குமே ஒரு சில டைமில் எதுக்காக இந்த என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. இவ்வளோ ஐக்கியமாக இருக்கிற ஒருத்தர், பிதாவோட இவ்வளோ ஐக்கியமாக இருக்கிற ஒருத்தர் கைவிட்டாருன்னு சொல்கிறாரு. எதுக்காக கைவிட்டார்? பிதா எதுக்காக கைவிட்டார்? அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. மீண்டும் ஒரு முறை அந்த வார்த்தை படிங்க, பொறுமையா. ஒரு வார்த்தையும். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை ஹல்லேலூயா. உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. அப்போது ஏசப்பா எதற்காக பலியாக சிலுவையில் ஏசப்பா எதுக்கு ஆணையடிக்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசையா எதற்காக சிலுவையில் ஆணையடிக்கப்பட்டார்? எதற்காக முள்முடி சூடினார்? அல்லேலூயா. நம்மளுடைய பாவங்களுக்காக. அல்லேலூயா. நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய மீறுதலுக்காக, நம்மளுடைய இச்சையினால் செய்கிற பாவங்களுக்காக, நம்மளுடைய சிந்தையினால் செய்கிற பாவங்களுக்காக, நம்மளுடைய கையினால் செய்கிற பாவங்களுக்காக, இந்த உலகம் முழுவதும் சூழ்ந்த பாவங்கள் ஒட்டுமொத்தமாக கர்த்தருடைய தலைமையில் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்பொழுது இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கே தெரியும், கர்த்தர் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. அவர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர். அல்லேலூயா. அவர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய தலைமையிலே உலகத்தின் அனைத்து பாவங்களும் அக்கிரமங்களும் மீறுதல்களும் அவள் மேல் தலைமையில் சுமந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் கர்த்தருடைய கண்களை திருப்பி கொண்டார், கர்த்தருடைய முகத்தை திருப்பி கொண்டார். கர்த்தருடைய இடத்திலே எந்த ஒரு உறவும் வைத்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. பிரிவினை உண்டாக ஏன் பிரிவினை உண்டாக்குறதுனா அது ஒரு விட்டு கொடுத்தல் கிடையாது, ஒரு உறவுக்கான புது உறவுக்கான அங்கீகாரம். அல்லேலூயா. எப்படி புது உறவுக்கான எப்படிங்க அவர் ஏசப்பா பாவத்தில் மொத்தமாக சூழ்ந்திருக்காரு, பிதாவானவர் முகத்தை திருப்பி கொண்டார். எப்படி புது உறவு உண்டாக்குறது? அல்லேலூயா. ஒரு கர்ப்பவதி கர்ப்பமாக இருக்காங்க, குழந்தை பிறக்குது. குழந்தை பிறக்கும்போது அந்த தாய்க்கும் அந்த பிள்ளைக்குமான உறவு எங்கே கனெக்ட் ஆகிருக்கிறது? தொப்புள் கொடியில் கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ அந்த தொப்புள் கொடியை வெட்டி பிரித்தாதான் தாயும் நல்லா இருப்பாங்க, பிள்ளையும் நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. எப்படி? தாயும் நல்லா இருப்பாங்க, பிள்ளையும் நல்லா இருப்பாங்க. அதே போல தான் இயேசு கிறிஸ்து பாவத்திலே சிலுவையில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவரிடத்தில் இருந்த உறவை வெட்டிட்டு நம்மளுடைய உறவை சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கையை அங்கே விட்டு நம்மளுடைய கையை அங்கே பிரிச்சுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு என்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் நேசித்த நண்பர்கள், நான் நேசித்த மனிதர்கள் எல்லாருமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எல்லாருமே என்னை தனிமையாக விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்றைக்கு நினைத்து இருந்தீர்கள்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களோடனே கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய கைகளை பிடித்து வந்திருக்கிறார். உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பாவங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்து உங்களோடனே கூட இருந்து உங்களுடைய எல்லா விதமான தீங்கினை எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிப்பார். தீங்கினை எல்லாத்தையும் முடித்துட்டு நன்மையினால் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. ஆமென்.